அண்மை செய்தி. சென்னையில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சிறுமியின் தந்தையும் புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகியுமான ரவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த 6 வயது சிறுமி தலையில் அடிபட்டதாக நேற்று முன்தினம் இரவு எழும்பூர் நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது சிறுமியை முழு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது பிறப்புறுப்புல காயம் ஏற்பட்டிருப்பதும் இது தொடர்பாக உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு எழும்பூர் நல மருத்துவமனை அரசு அலுவலர்கள், குழந்தை நல ஆணையம் மற்றும் இது தொடர்பாக புளியாந்தோப்பு அனைத்து மகளிர் காவல்துறையினருக்கும் இது தொடர்பாக தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில புளியாந்தோப்பு அனைத்து மகளிர் போலீசார் இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அவரது தந்தையே பாலியல் வன்புணர்வு செய்திருப்பது தெரிய வந்திருப்பது. உடனடியாக இது தொடர்பாக அவரது தந்தையான புரட்சி பாரதம் கட்சியினோட மாவட்ட தலைவர், அதாவது புதுச்சேரி மாநிலத்துல புரட்சி பாரதம் கட்சியினோட மாவட்ட தலைவராக இருப்பவரான ரவி என்பவரை பிடித்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இவர் முன்னதாக விசாரணையில இதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொள்ளும் போது இவர் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.